குழந்தைகளே, உணர்ச்சி வசப்படுவது ஷரீர உணர்வாகும். முகங்கோணுதல் அல்லது அழுதல் போன்ற எந்த ஒரு அசுர சம்ஸ்காரமும் குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது. பாபா, உடல் உணர்வுனா என்னென்ன வகை இருக்குது? சம்டைம்ஸ் நம்ம சூக்ஷ்மமான விஷயங்கள் நமக்கு தெரியாம இருக்கலாம். பாபா இன்னைக்கு அதெல்லாமே விளங்கப்படுத்துறாரு. உணர்ச்சி வசப்படுவது ஷரீர உணர்வாகும். முகம் கோணுதல் அல்லது அழுதல் போன்ற எந்த ஒரு அசுர சம்ஸ்காரமும் குழந்தைகளாகி உங்களிடம் இருக்கக்கூடாது. நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையும் அவமரியாதையும் சகித்து கொள்ள வேண்டும். சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையும் அவமரியாதை சகித்துக் கொள்ளும். கேள்வி: சேவையில் பின் அடைவதற்கான பிரதான காரணம் யாது? சேவையில் பின் அடைவதற்கான பிரதான காரணம் யாது? சொல்றது பதில் ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு பாபா சொல்ற ஷரீர உணர்வினால் நீங்கள் ஏனையோரின் பலவீனங்களை பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது சேவை பின்னடைகின்றது. ஒருவருடன் ஒத்து போகாமையும் ஷரீர உணர்வே ஆகும். டைரக்ட் இன்னைக்கு பாபா நிறைய விஷயங்கள் டைரக்டா சொல்றாரு. சுத்தி வளைச்சு எல்லாம் இல்லை. இன்னைக்கு எல்லாம் டைரக்ட். ஒருவருடன் ஒத்து போகாமையும் ஷரீர உணர்வே ஆகும். நான் இன்னாருடன் வாழ முடியாது, என்னால் இங்கு இருக்க முடியாது என கூறுவதும் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதாகும். இவ்வார்த்தைகளை கூறுவதென்பது ஒரு முள்ளாகவும் கீழ்ப்படிவற்றவராகவும் ஆகுவதாகும். பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்களே ஆன்மீக சேனை. ஆன்மீக தந்தை இங்கு அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளுக்கு விளங்கப்படுத்துகின்றார். உங்களை ஆத்மாக்களாக கருதுவதே குழந்தைகளாகி நீங்கள் பெறுகின்ற முதலாவது கற்பித்தலாகும். ஆத்ம உணர்வு பயிற்சி செய்ய 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 செய்யத்தான் ஆத்மா பாபாவை நினைவு செஞ்சு தூய்மையாகணும் இல்லையா? இல்லைன்னா ஏதாவது ஒரு வகையான உடல் உணர்வு இருந்துட்டே இருக்கும். அதனால பாபா சொல்ற முதலாவது கற்பித்தல் ஷரீர உணர்வை விடுத்து ஆத்ம உணர்வுடையவர்கள் ஆகுங்கள். நான் ஓர் ஆத்மா. நான் ஆத்ம உணர்வுடையவராக ஆகும் பொழுது மாத்திரமே என்னால் தந்தையை நினைவு செய்ய முடியும். அது அறியாமை பாதையும் இது ஞான மார்க்கமும் ஆகும். அனைவருக்கும் சத்கதியை அருள்கின்ற ஒரே ஒரு தந்தையே ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் அஷரீரியானவர். அதாவது அவருக்கு மனித வடிவம் இல்லை. மனித வடிவத்தினுடைய எவரும் கடவுளாக முடியாது. முதலாவது விஷயம், கடவுளுக்கு என்னது? அஷரீரி, நிராகார். ஆத்மாக்கள் அனைவரும் அஷரீரியானவர்கள் ஆயினும் ஷரீர உணர்வுடையவராக ஆகுவதால் அவர்கள் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதையே மறந்து விட்டார்கள். நம்ம யோசிச்சு பார்ப்போம். எப்படி பாபா கிட்ட வரத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தோம், பாபா கிட்ட வந்ததுக்கு அப்புறம்
என்ன மாதிரி இப்போ ஞானம் இருக்கு இல்லையா? சுபாபா சொல்றது, தந்தை கூறுகின்றார், நீங்கள் இப்பொழுது வீடு திரும்ப வேண்டும். உங்களை ஆத்மாக்களாக கருதுங்கள். நீங்கள் உங்களை ஆத்மாக்களாக கருதி தந்தையை நினைவு செய்யும் பொழுது மாத்திரமே உங்கள் பல பிறவிகளின் பாவங்கள் அழிக்கப்படும். இதனை செய்வதற்கு வேறு எந்த வழியும் இல்லை. ஆத்மா தூய்மையாகிறதுக்கு பல பிறவிகளின் பாவம், வேற எந்த வழியும் இல்லை. தூய்மையற்றவர்கள் ஆகுவதும் ஆத்மாக்களே, தூய்மையானவர்கள் ஆகுவதும் ஆத்மாக்களே. சத்திய திரேதா யுகங்களில் தூய ஆத்மாக்கள் உள்ளார்கள் என தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். பின்னர் ராவண ராஜ்யத்தில் ஆத்மாக்கள் தூய்மையற்றவர்கள் ஆகுகின்றார்கள். தூய்மையாக இருந்தவர்கள் எவ்வாறு தூய்மையற்றவர்கள் ஆகினார்கள் என்பது ஏணி படத்திலும் விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னர் ஆத்மாக்களாகி நீங்கள் அமைதி தாமத்தில் இருந்த பொழுது நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். அது நிர்வாண தாமம் எனவும் அழைக்கப்படுகிறது. உங்களுடைய வீடுக்கு எவ்வளோ விதமான பெயர்கள் தெரியுமா? சுதேஷ் தேவி அன்னைக்கு 12, 16 பேர்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு மேலேயே இருக்கும். ஒவ்வொன்றும் அதுக்கு அர்த்தம் உள்ளது இல்லையா? அது எப்படி இருக்குன்னு. இங்க பாபா சொல்றது நிர்வாணம். வாணி அப்படின்னு சொன்னா சத்தத்துக்கு அப்பா நிர்வாணம். பின்னர் கலியுகத்தில் நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிய பொழுது நீங்கள் அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நான் மாத்திரமே உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கான ஞானத்தை கொடுக்க முடியும். பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. தூய்மையாக மாறுவதற்கான ஞானத்தை பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தந்தையே வர வேண்டும். இங்கு மனிதர்கள் பல சமய நூல்களை உருவாக்கியுள்ளார்கள். சத்தியுகத்தில் சமய நூல்கள் இல்லை. அங்கு பக்தி மார்க்கத்தின் ஒரு சுவடேனும் இல்லை. பாப்சு அறியாமை பாதை, ஞான மார்க்கம், அது அறியாமைமா. அங்க ஞானம் இல்லாதிருந்தாலும் சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா? நல்ல ஞானத்தின் வெகுமதி அங்கு. பாபா சொல்ற அந்த பக்தியில ஒரு சுவடேனும் இல்லை. தந்தை கூறுகின்றார், என் மூலமாக மாத்திரமே உங்களால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக முடியும். நிச்சயமாக தூய உலகம் உருவாக்கப்பட வேண்டும். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். அந்த தூய உலகம் எப்படி உருவாகுது? பாபா வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கும். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். முகம் கோணுவது அல்லது அழுவது என்றால் அசுர சுபாவத்தை கொண்டிருப்பதாகும். நம்ம யாரும் செய்யறது இல்லை தானே? முகம் கோணுவது, அலறது, உள்ளுக்குள்ளார கூட. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகி நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையும் அவமரியாதையும் சகித்து கொள்ள வேண்டும். மீனிங் ரெண்டுத்திலையும் சமமாக இருக்கு. ஒண்ணு வரும்பொழுது அப்படி
மேல போய் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கும்போது கீழே இருக்கு. அந்த மாதிரி சமநிலை. நீங்கள் அதிக அளவு உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கக்கூடாது. என்னால் இவ்விடத்தில் இருக்க முடியாது என கூறுவதும் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதாகும். பாபா எதுவும் விளங்கப்படுத்துறாரு பாருங்க. ஷரீரம் இதுவும் ஒரு ஷரீர உணர்வுன்னு சொல்லுவோம். இவரின் சுபாவம் இதை போன்றது, இவர் அதை போன்றவர் போன்ற அத்தகைய எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளோ டீப் சூக்ஷமான விஷயம் இது. இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றார் பாபா. உங்கள் உதடுகளிலிருந்து சதா மலர்கள் மாத்திரமே வெளிப்பட வேண்டும். உங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்காதீர்கள். நம்ம தான் அனுமதிக்கிறோம் சொல்றார் பாபா. இருப்பினும் பல குழந்தைகள் தங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்கின்றார்கள். ஒருவருடன் கோபப்படுவதும் ஒரு முள்ளாக இருப்பதாகும். பல குழந்தைகளால் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக இயலாதிருக்கின்ற. பாபாக்கு எப்படி இருக்கும்? பாபா வந்திருக்கிறது சத்தியகத்தை உருவாக்குறதுக்கு. பாபா எல்லா குழந்தைகளையும் பார்க்கிறாரு. அதுல ஒத்து போலன்னா பாபாக்கு எப்படி இருக்கும்? பாபா எவ்வளவு அழகா நேத்து சொன்னா. முந்தா நேத்து பிரம்மா பாபா யோசிப்பாராம். பிக்னிக் போனா ஷிவ பாபா என்ன நினைப்பாரு? நான் பாபாவை நினைவு செய்யவே இல்லையே நினைப்பாரு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் செய்யறாரு. சோ மினி பாபா என்ன நினைக்கிறாரு? அந்த ஒரு அதுதான் ஒரு ஆசிரியர், ஒரு தந்தை, ஒரு சத்குருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ, மரியாதை. பாபாக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் ஒத்து போலன்னு சொன்னா? பாபாக்காவும் நம்ம செய்யணும் இல்லையா? சோ பாபா சொல்றது ஷரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றதனால் அவர்கள் தொடர்ந்தும் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கின்றார்கள். இதுக்கு அடுத்த லைன் மறக்கவே கூடாது வாழ்க்கையில, இந்த பிராமண வாழ்க்கையில. பாபா என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் தொடர்ந்து மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கின்றார்கள். இதனாலேயே அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் அவர்களில் எஞ்சியுள்ளன. மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய பலவீனங்கள் எப்படி முடிக்கிறது? பாபா இன்னைக்கு இது தெளிவா சொல்ற. இதனாலேயே அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் அவர்களில் எஞ்சியுள்ளன. இதனாலேயே சேவை பின்னடைகின்றது. இதுவும் நாடகத்துக்கேற்ப நடைபெறுகின்றது என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். பாபா என்ன ஃபீல் பண்ணாலும் கடைசியில் என்னது? டிராமா, நாடகம். அதுதான் மான்னு சொல்றது இல்லையா, தாய். என்னதான் இருந்தாலும் டிராமான்னு சொல்லிட்டா ஓகே. மீனிங் அது கரெக்டான டைம்ல சொல்லுறது, அது நினைக்கிறது. பாபா சொல்றது ஒவ்வொருவரும் சீர்திருத்தப்பட வேண்டும். இராணுவம் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எதிரியுடன் சண்டையிடுவது அவர்களுடைய கடமையா. வெள்ளம் அல்லது சில குழப்பங்கள் ஏற்படும் பொழுது இராணுவம் அழைக்கப்படுகின்றது. அப்பொழுது இராணுவம் கூலி ஆட்களின் வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றது. எல்லா வேலையும் செய்யணும். ஆர்மின்னு சொன்னா ஒரு நாட்டுல ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு இடத்துல கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஆர்மி, நேவி. சம்டைம்ஸ்
சோ ஆர்மி எல்லா வேலைகளும் செய்யணும். சேறு போன்றவற்றை சுமக்குமாறும் அரசாங்கம் இராணுவத்திற்கு கட்டளை பிறப்பிக்கின்றது. எவராலும் அங்கு செல்லாவிட்டால் அவர் சுடப்படுவார். அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்களும் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சோ பாபா சொல்றது, நீங்களும் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். எங்கெல்லாம் சென்று சேவை செய்யுமாறு தந்தை கூறுகின்றாரோ அங்கே நீங்கள் உடனடியாக சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல இது சேவை ஆரம்பிக்கிறது டைம் இல்லையா? பாபா இது ஆரம்பிக்கிற டைம். சோ அப்போ பாபா அனுப்புவார், இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும். சோ அதுக்கு பாபா சொல்லு, நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் நீங்கள் இந்த இராணுவத்தில் ஒருவராக கணக்கிடப்பட மாட்டீர்கள். லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. என்ன சொன்னாலும் பாபாக்கு ஹாஜி சொல்லி செஞ்சோம் அப்படின்னா லிஸ்ட்ல இருப்போம். அத்தகையவர்களால் தந்தையின் இதயத்தில் அமர இயலாது. நீங்களே அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதில் தந்தையின் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள். உதாரணமாக எங்காவது இங்க பாபா சொல்றது நிர்வாணம் வாணி அப்படின்னு சொன்னா சத்தம், சத்தத்துக்கு அப்பா நிர்வாணம். பின்னர் கலியுகத்தில் நீங்கள் தூய்மையற்றவர் ஆகிய பொழுது நீங்கள் அழைத்தீர்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். தந்தை விளங்கப்படுத்துகின்றார், குழந்தைகளே, நான் மாத்திரமே உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கான ஞானத்தை கொடுக்க முடியும். பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. தூய்மையாக மாறுவதற்கான ஞானத்தை பின்னர் இந்த ஞானம் மறைந்து விடுகின்றது. எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்கு தந்தையே வர வேண்டும். இங்கு மனிதர்கள் பல சமய நூல்களை உருவாக்கியுள்ளார்கள். சத்தியுகத்தில் சமய நூல்கள் இல்லை. அங்கு பக்தி மார்க்கத்தின் ஒரு சுவடேனும் இல்லை. பாப்சு அறியாமை பாதை, ஞான மார்க்கம் அது அறியாமை மார்க்கம். அங்க ஞானம் இல்லாதிருந்தாலும் சம்ஸ்காரங்கள் இருக்கு இல்லையா? நல்ல ஞானத்தின் வெகுமதி அங்க. சோ பாபா சொல்ற அந்த பக்தியில ஒரு சுவடேனும் இல்லை. தந்தை கூறுகின்றார், என் மூலமாக மாத்திரமே உங்களால் தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்க முடியும். நிச்சயமாக தூய உலகம் உருவாக்கப்பட வேண்டும். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றேன். அந்த தூய உலகம் எப்படி உருவாகுது? பாபா வந்து நமக்கு ராஜயோகத்தை கற்பிக்கும். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். முகம் கோணுவது அல்லது அழுவது என்றால் அசுர சுபாவத்தை கொண்டிருப்பதாகும். நம்ம யாரும் செய்யறது இல்லை தானே? முகம் கோணுவது, அலறது, உள்ளுக்குள்ளார கூட. தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகி நீங்கள் சந்தோஷத்தையும் துன்பத்தையும் மரியாதையும் அவமரியாதையும் சகித்து கொள்ள வேண்டும். மீனிங் ரெண்டுத்திலையும் சமமாக இருக்கு. ஒண்ணு வரும்பொழுது அப்படி மேல போய் அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கும்பொழுது கீழே இருக்கு. அந்த மாதிரி சமநிலை. நீங்கள் அதிக அளவு உணர்ச்சி வசப்படுபவராக இருக்கக்கூடாது. என்னால் இவ்விடத்தில் இருக்க முடியாது என கூறுவதும் உணர்ச்சி வசப்படுபவராக இருப்பதாகும்.
பாபா எதுவும் விளங்கப்படுத்துறாரு பாருங்க. இதுவும் ஒரு ஷரீர உணர்வுன்னு சொல்லி. இவரின் சுபாவம் இதை போன்றது, இவர் அதை போன்றவர் போன்ற அத்தகைய எந்த எண்ணங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. எவ்வளோ டீப் சூக்ஷமான விஷயம் இது. இவர் இப்படி இருக்கிறாரு அப்படின்ற எண்ணம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்றார் பாபா. உங்கள் உதடுகளிலிருந்து சதா மலர்கள் மாத்திரமே வெளிப்பட வேண்டும். உங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்காதீர்கள். நம்ம தான் அனுமதிக்கிறோம் சொல்றார் பாபா. இருப்பினும் பல குழந்தைகள் தங்கள் உதடுகளிலிருந்து முட்கள் வெளிப்படுவதை அனுமதிக்கின்றார்கள். ஒருவருடன் கோபப்படுவதும் ஒரு முள்ளாக இருப்பதாகும். பல குழந்தைகளால் ஒருவரோடு ஒருவர் ஒத்துப்போக இயலாதிருக்கின்ற. பாபாக்கு எப்படி இருக்கும்? பாபா வந்திருக்கிறது சத்தியகத்தை உருவாக்குறதுக்கு. பாபா எல்லா குழந்தைகளையும் பார்க்கிறாரு. அதுல ஒத்து போலன்னா பாபாக்கு எப்படி இருக்கும்? பாபா எவ்வளவு அழகா நேத்து சொன்னா, முந்தா நேத்து பிரம்மா பாபா யோசிப்பாராம். பிக்னிக் போனா சிவ பாபா என்ன நினைப்பாரு? நான் பாபாவை நினைவு செய்யவே இல்லையே நினைப்பாரு இல்ல அப்படின்னு சொல்லி அவர் செய்யறாரு. சோ மீனிங் பாபா என்ன நினைக்கிறாரு? அந்த ஒரு அதுதான் ஒரு ஆசிரியர், ஒரு தந்தை, ஒரு சத்குருக்கு நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ, மரியாதை. பாபாக்கு எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒருத்தர் ஒத்து போலன்னு சொன்னா? பாபாக்காவும் நம்ம செய்யணும் இல்லையா? பாபா சொல்றது ஷரீர உணர்வுடையவர்களாக இருக்கின்றதனால் அவர்கள் தொடர்ந்தும் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கின்றார்கள். இதுக்கு அடுத்த லைன் மறக்கவே கூடாது வாழ்க்கையில, இந்த பிராமண வாழ்க்கையில. பாபா என்ன சொல்றாரு பாருங்க. அவர்கள் தொடர்ந்தும் மற்றவர்களின் பலவீனங்களை பார்க்கின்றார்கள். இதனாலேயே அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் அவர்களில் எஞ்சியுள்ளன. மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்த்தோம்னு சொன்னா நம்மளுடைய பலவீனங்கள் எப்படி முடிக்கிறது? பாபா இன்னைக்கு இது தெளிவா சொல்ற. இதனாலேயே அவர்களுடைய சொந்த பலவீனங்கள் அவர்களில் எஞ்சியுள்ளன. இதனாலேயே சேவை பின்னடைகின்றது. இதுவும் நாடகத்துக்கேற்ப நடைபெறுகின்றது என்பதை பாபா புரிந்து கொள்கின்றார். பாபா என்ன ஃபீல் பண்ணாலும் கடைசியில் என்னது? டிராமா, நாடகம். அதுதான் மான்னு சொல்றது இல்லையா, தாய். இதுதான் இருந்தாலும் டிராமான்னு சொல்லிட்டா ஓகே. மீனிங் அது கரெக்டான டைம்ல சொல்லுறது, அது நினைக்கிறது. பாபா சொல்றது ஒவ்வொருவரும் சீர்திருத்தப்பட வேண்டும். இராணுவம் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எதிரியுடன் சண்டையிடுவது அவர்களுடைய கடமையா. வெள்ளம் அல்லது சில குழப்பங்கள் ஏற்படும் பொழுது இராணுவம் அழைக்கப்படுகின்றது. அப்பொழுது இராணுவம் கூலி ஆட்களின் வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றது. எல்லா வேலையும் செய்யணும். ஆர்மின்னு சொன்னா ஒரு நாட்டுல ஒரு கஷ்டம் வரும் பொழுது, ஒரு இடத்துல கஷ்டம் வரும்போது எல்லாத்தையும் கூப்பிடுவாங்க. ஆர்மி, நேவி சம்டைம்ஸ். ஆர்மி எல்லா வேலைகளும் செய்யணும். சேறு போன்றவற்றை சுமக்குமாறும் அரசாங்கம் இராணுவத்திற்கு கட்டளை பிறப்பிக்கின்றார். எவராலும் அங்கு செல்லாவிட்டால் அவர் சுடப்படுவார்.
அரசாங்கத்தின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தந்தை கூறுகின்றார், நீங்களும் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். 4 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா? சோ பாபா சொல்றது, நீங்களும் சேவை செய்ய கடமைப்பட்டுள்ளீர்கள். எங்கெல்லாம் சென்று சேவை செய்யுமாறு தந்தை கூறுகின்றாரோ அங்கே நீங்கள் உடனடியாக சேவை செய்ய தயாராக இருக்க வேண்டும். ஆரம்பத்துல இது சேவை ஆரம்பிக்கிறது டைம் இல்லையா? பாபா இது முரளிகள் சொல்ல ஆரம்பிக்கிற டைம். சோ அப்போ பாபா அனுப்புவார், இங்க போகணும், இங்க போகணும், இங்க போகணும். சோ அதுக்கு பாபா சொல்லு, நீங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் நீங்கள் இந்த இராணுவத்தில் ஒருவராக கணக்கிடப்பட மாட்டீர்கள். லிஸ்ட்லயே இல்லைன்னு சொல்லிட்டாரு பாபா. என்ன சொன்னாலும் பாபாக்கு ஹாஜி சொல்லி செஞ்சோம் அப்படின்னா லிஸ்ட்ல இருப்போம். அத்தகையவர்களால் தந்தையின் இதயத்தில் அமர இயலாது. நீங்களே அனைவருக்கும் செய்தியை கொடுப்பதில் தந்தையின் உதவியாளர்களாக இருக்கின்றீர்கள். உதாரணமாக, எங்காவது 10 மைல்களுக்கு அப்பால் ஒரு பெரிய அருங்காட்சியகம் திறக்கப்படும் பொழுதும் நீங்கள் அங்கு சென்று சேவை செய்ய வேண்டும். நீங்கள் செலவை பற்றி சிந்திக்க கூடாது. தர்மராஜ் வலது கரமாக இருக்கின்ற எல்லையற்ற தந்தையின் அதிமேன்மையான அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் கட்டளையை பெறுகின்றீர்கள். எந்த அரசாங்கம் இதுன்னு சொல்றார் பாபா? தர்மராஜ் வலது கரமாக இருக்கின்ற எல்லையற்ற தந்தையின் அதிமேன்மையான அரசாங்கத்திடமிருந்து நீங்கள் கட்டளை பெறுகின்றீர்கள். நீங்கள் அவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்றாது விட்டால் நீங்கள் வீழ்கின்றீர்கள். ஸ்ரீமத் கூறுகின்றது, உங்கள் கண்களை குற்றமற்றதாக ஆக்குங்கள், காமத்தை வெல்லும் தைரியத்தை கொண்டிருங்கள். இவையே பாபாவின் கட்டளைகள். நீங்கள் அவற்றை பின்பற்றாது விட்டால் நீங்கள் முற்றாகவே நொறுக்கப்படுகின்றீர்கள். அப்பொழுது நீங்கள் 21 பிறவிகளுக்கு ராஜ்யத்தை கூறுவதை இழப்பீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளாகி உங்களை தவிர வேறு எவராலும் என்னை அறிய முடியாது. அதுவும் பாபா நமக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கிறார். அதனால பாபாவை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முன்னைய கல்பத்தில் வந்தவர்கள் மீண்டும் படிப்படியாக தொடர்ந்தும் வெளிப்படுவார்கள். இவை முற்றிலும் புதிய விடயங்களாகும். இதுவே கீதையின் யுகமாகும். கீதையின் யுகம் சொல்றான். எவ்வாறாயினும் சமய நூல்களில் சங்கம யுகத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. இதெல்லாம் மறைமுகமானது. பாபாவும் மறைமுகமானவர், பிராமணாத்மாக்களும் மறைமுகமானவர், சங்கம யுகமும் அப்படி இருக்கு. அவர்கள் கீதையை துவாபர யுகத்தில் காட்டியுள்ளார்கள். ஆனால் ராஜ்யுகம் கற்பிக்கப்பட்ட பொழுதே அது நிச்சயமாக சங்கம யுகமாகவே இருக்க வேண்டும். இவ்விடயங்கள் எவருடைய புத்தியிலும் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது ஞானத்தின் போதை உள்ளது. அம்மக்களுக்கோ பக்தி மார்க்கத்தின் போதை உள்ளது. அதுவும் ஒரு போதை. பஜனைகள் பாடுறதும் அந்த ஒரு பெருமையும் போதையும் இருக்கு இல்லையா பக்தி மார்க்கத்திலும். அவர்கள் கூறுகின்றார்கள், கடவுள் வந்திருப்பினும் நாங்கள் பக்தி செய்வதை நிறுத்த மாட்டோம். எழுச்சியையும் வீழ்ச்சியையும் காட்டுகின்ற ஏணியின் இந்த படம் சிறந்ததா? ஏன்னா அதுல காமிக்குது இல்லையா பக்தி எப்போ நடக்குது, ஞான மார்க்கம் எப்போ, அதுக்கப்புறம் ஞானத்தின் வெகுமதி எப்போ. நல்ல படம்.
அப்படி இருந்தும் மக்களின் கண்கள் திறப்பதில்லை. அவர்கள் முற்றாகவே மாயின் போதையில் இருக்கின்றார்கள். ஞானத்தின் போதை உயர்வதற்கு நீண்ட காலம் எடுக்கின்றது. எல்லாவற்றுக்கும் முதலில் தெய்வீக குணங்கள் தேவைப்படுகின்றன. இன்னைக்கு பாபா இதோடைய வலியுறுத்தி சொல்ற தெய்வீக குணங்கள். தந்தை உங்களுக்கு கொடுக்கின்ற கட்டளைகள் அனைத்திற்கும் நீங்கள் எந்த சாக்கு போக்குகளையும் கூறக்கூடாது. பாபா நமக்கு கொடுக்கின்ற கட்டளைகள் இன்னைக்கு. நான் அதனை செய்ய முடியாது என கூறுவதும் கீழ்ப்படிவின்மை ஆகும். நீங்கள் எதனையாவது செய்வதற்கான ஸ்ரீமத்தை பெறும் பொழுது அது சிவபாபாவின் மேன்மையான வழிகாட்டல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மனிதரால கொடுக்கப்படும். சக்கார் பாபா இருக்கும் பொழுது பல தடவைகள் பாபா சொல்றது, இது யார் உங்களுக்கு இது சொல்றான்? பாபா நினைவுற்றுவார். சிவபாபாவே சத்கதியை அருள்பவர். அருள்பவரால் ஒரு பொழுதுமே பிழையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. பெரிய விஷயம். அருள்பவரால் ஒரு பொழுதுமே பிழையான வழிகாட்டல்களை கொடுக்க முடியாது. தந்தை கூறுகின்றார், இவருடைய பல பிறவிகளின் இறுதியில் நான் இவரில் பிரவேசிக்கின்றேன். எவ்வாறு லக்ஷ்மி அவரை விட முன்னேறி செல்கின்றார் என பாருங்கள். பெண்கள் எப்பொழுதும் முன்னணியில் நிறுத்தப்படுகின்றார்கள் என்பது நினைவு கூறப்பட்டுள்ளது. முதலில் லக்ஷ்மியும் பின்னர் நாராயணனும் உள்ளார்கள். லக்ஷ்மி நாராயணன், சீதாராம் இப்படிதான் சொல்லப்படுது. ஆனா இப்பதான் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆயிடுச்சு. முன்னாடி காலத்துல எல்லாம் அப்படி. இப்போ எல்லாம் மாறிடுச்சு. சுபாபா சொல்றது லக்ஷ்மி, அதுக்கப்புறம் நாராயணன். அரசரையும் அரசையும் போன்றே பிரஜைகளும் இருக்கின்றார்கள். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். நீங்கள் மேன்மையானவர்கள் ஆக வேண்டும். இப்பொழுது உலகம் முழுவதிலும் ராவண ராஜ்யமே உள்ளது. தங்களுக்கு கடவுளின் ராமரின் ராஜ்யம் வேண்டும் என அனைவரும் கூறுகின்றார்கள். ஸ்பெஷலி காந்திஜி சொன்னது ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்யணும்னு. இப்பொழுது சங்கம யுகமாகும். அது லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யமாக இருந்த பொழுது ராவண ராஜ்யம் இருக்கவில்லை. எவ்வாறு மாற்றம் இடம்பெற்றது என்பது எவருக்கும் தெரியாது. பாபா நமக்கு விளங்கப்படுத்துறார். அனைவரும் காரிருளில் இருக்கின்றார். எப்படி மாற்றம் இடம்பெற்றது? இன்னமும் கலியுகம் தனது குழந்தை பருவத்திலும் தவழும் ஸ்திதியிலும் உள்ளது என அவர்கள் நினைக்கின்றார்கள். 40,000 வருஷம் இருக்குன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது சாஸ்திரம். ஆகவே மக்கள் மேலும் ஆழ்ந்த உறக்கத்தில் உறங்குகின்றார். ஆன்மீக தந்தை மாத்திரமே ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணரை ஆன்மீக தந்தைன்னு அழைக்க முடியாது. ஆன்மீக தந்தைன்னு சொல்லுவோமா? ஸ்ரீ கிருஷ்ணருக்கு அந்த புகழும் கிடையாது. ஆக்சுவலி அவர் ஒரு பொழுதும் கூற மாட்டார், ஓ ஆன்மீக குழந்தைகளே, நீங்கள் எழுதவும் வேண்டும், ஞானம் நிறைந்தவரான ஆன்மீக தந்தையே
ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆன்மீக ஞானத்தை கொடுக்கின்றார். ஆன்மீக ஞானம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக ஞானம் கொடுக்கிறது. தந்தை விளங்கப்படுத்துகின்றார், உலகில் மனிதர்கள் அனைவரும் ஷரீர உணர்வுடையவர்கள். தாங்கள் ஆத்மாக்கள் என்பது எவருக்கும் தெரியாது. தந்தை கூறுகின்றார், ஆத்மா எப்பொழுதுமே இரண்டர கலக்க முடியாது. தசரா தீபாவளி என்றால் என்ன என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் செய்கின்ற வழிபாடுகள் அனைத்தும் குருட்டு நம்பிக்கையாகும். அது பொய்மை விளையாட்டு என அழைக்கப்படுகின்றது. சாரி, பொம்மை விளையாட்டு. பொம்மை விளையாட்டு அந்த சின்ன வயசுல விளையாடுவாங்கல்ல, அது போலதான் பக்தி மார்க்கம் பாபா சொல்றோம். நம்ம சின்ன வயசுல சின்ன சின்னது வச்சு விளையாடுவோம். பக்தி மார்க்கத்துல பெரிய விக்கிரகங்கள், பட் ஸ்டில் அதுவும் அப்படித்தானே. அதுதான் பாபா சொல்றது, இது பொம்மை விளையாட்டு. அது கல்லை வழிபடுதல் எனவும் அழைக்கப்படுகின்றது. நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தி உடையவர்களாக ஆகுகின்றீர்கள். ஆரம்பத்துல எப்படி இருந்திருக்கு இல்லையா? மற்ற சமயங்கள் எல்லாம் வரும் பொழுது இந்த இந்த ஆத்துமாக்கள் சிலைகள் வச்சு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது. மற்ற சமயத்தை சேர்ந்தவங்க இது என்ன சிலை வச்சு என்ன பண்றாங்க, பேகனிசம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற சமயங்களும் உருவானது. ரைட்? நீங்கள் இப்பொழுது தெய்வீக புத்தியுடையவர்களாக ஆகுகின்றீர்கள். ஆகவே நீங்கள் கல்லை வழிபடுவதில்லை. கல்லு புத்தி இருக்கிறதுனால கல்லை நம்ம வழிபட்டோம். இப்போ அப்படி இல்லை. மக்கள் விக்கிரகங்களின் முன்னர் சென்று வழிபாடு செய்கின்றார்கள், ஆனால் அவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. கூறப்பட்டுள்ளது, ஞானம், வழிபாடு, விருப்பின்மை, வைராக்கியம். எந்த விஷயத்தின் வைராக்கியம்? பக்தி மார்க்கத்தின் வைராக்கியத்தை. ஞானம் அரை கல்பத்திற்கு நீடிக்கின்றது, பின்னர் வழிபாடு ஆரம்பமாகுகின்றது. நீங்கள் இப்பொழுது ஞானத்தை பெறுகின்றீர்கள். ஆகவே பக்தியில் விருப்பின்மை உள்ளது. பக்தியில் வைராக்கியம், பக்தியில் விருப்பின்மை. இவ்வுலகம் மாறுகின்றது. கலியுகத்தில் பக்தி உள்ளது, சத்யுகத்தில் பக்தி இல்லை. அங்கு அனைவரும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள். தந்தை வினவுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஏன் வழிபாடு செய்கின்றீர்கள்? ஏன் வழிபாடு செய்கின்றீர்கள்? ஏதாச்சும் பதில் சொல்லுவீங்களா பாபாவுக்கு? பாபாவே சொல்றாரு, அரை கல்பமாக நீங்கள் தரையில் உங்கள் நெற்றியை தேய்த்து உங்கள் பணம் அனைத்தையும் செலவழித்து விட்டதுடன் எதையும் அடையவில்லை. மாய் உங்களை மிகவும் ஏழ்மை ஆக்கிவிட்டார். அனைவருடைய புத்தியும் சரியாக்குவதற்காக தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். இப்பொழுது ஐரோப்பியர்களில் சிலரும் படிப்படியாக புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். பாரத மக்கள் முற்றாகவே தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டார்கள் என பாபா விளங்கப்படுத்தியுள்ளார். ஏனைய சமயத்தவர்கள் தாமதமாகவே வருகின்றார்கள். ஆகவே அவர்கள் குறைந்தளவு சந்தோஷத்தையும் குறைந்தளவு துன்பத்தையுமே அனுபவம் செய்கின்றார். பாரத மக்கள் பெருமளவு சந்தோஷத்தையும் பெருமளவு துன்பத்தையும் அனுபவம் செய்கின்றார்கள். ஆரம்பத்தில் இவ்வளவு சந்தோஷம். ஆரம்பத்தில் அவர்கள் மிகவும் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள்.
அவர்கள் உலக அதிபதிகளாக இருக்கின்றார்கள். ஏனைய சமயத்தவர்கள் முதலில் செல்வந்தர்களாக இருக்கவில்லை. தங்களுடைய சமயம் விரைவடைந்த பின்னரே அவர்கள் படிப்படியாக செல்வந்தர்கள் ஆகினார். ஆரம்பத்துல பல கிறிஸ்டியானிட்டி ஆகட்டும், ஏதோ எந்த சமயம் ஆகட்டும், ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய ராஜ்யம் இருக்குல்லையே, மற்ற ஆத்மாக்கள் மேலிருந்து வர 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 அப்பதான் அது இருந்தது இல்லையா ராஜ்யம். நான் இங்க பாபா சொல்றது பாரதம் இப்பொழுது அனைத்திலும் ஏழ்மையாகிவிட்டது. பாரதத்திலேயே குருட்டு நம்பிக்கை உடையவர்கள் இருக்கின்றார்கள். இதுவும் நாடகத்தில் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டுள்ளது. தந்தை கூறுகின்றார், நான் ஸ்வர்க்கமாக மாற்றியது இப்பொழுது நரகமாக மாறிவிட்டது. இங்குள்ள மக்கள் குரங்கு புத்தியுடையவர்கள் ஆகிவிட்டார். அவர்களை ஒரு ஆலயத்தில் அமர்வதற்கு தகுதியானவர்களாக ஆக்குவதற்கே நான் வருகின்றேன். இது ரைம் பண்ணும், அதனால பாபா அப்படி சொல்றது. பந்தர் அப்படின்னு சொன்னா குரங்கு, மந்திர் அப்படின்னு சொன்னா ஆலயம். சோ அப்படி அதுல இருந்து அப்படி ஆக்குற பாபா. விகாரங்கள் மிகவும் வலிமையானவை. அதிகளவு கோபம் உள்ளது. உங்களுக்கு கோபம் இருக்கக்கூடாது. முற்றிலும் இனிமையானவராகவும் அமைதி நிறைந்தவராகவும் ஆகுங்கள். பாபாவுடைய கட்டளை இன்னைக்கு மிக 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 இனிமையானவர்கள் ஆகுங்கள். இதுக்கு மேல பாபா வலியுறுத்தி சொல்லுவோம், மிக மிக மிக. ஒரு ராஜ அந்தஸ்தை கூறுவதற்கு பல மில்லியன் கணக்கானோரில் ஒரு கைப்பிடி அளவினரே வெளிப்படுவார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு கைப்பிடி அளவு. தந்தை கூறுகின்றார், உங்களை சாதாரண மனிதனிலிருந்து நாராயணனாக மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். அதில் பிரதான 8 ரத்னங்கள் நினைவு கூறப்படுகின்றார்கள். அவர்களின் மத்தியில் தந்தையுடன் 8 ரத்னங்களும் உள்ளார். 8 பேர் திறமை சித்தி எய்துகின்றார்கள். அதுவும் அவர்கள் செய்யும் முயற்சிக்கேற்ப வரிசைக்கரமாக உள்ளது. பாஸ் வித் ஆனர். அதுலயும் வரிசைக்கரமாக. ஷரீர உணர்வை துண்டிப்பதற்கு பெருமளவு முயற்சி தேவைப்படுகின்றது. ஷரீர உணர்வு முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும். பிரம்ம தத்துவ ஞானத்தில் உறுதியாக நம்பிக்கையுடைய சிலரும் அவ்வாறே இருக்கின்றார்கள். அவர்கள் தங்கள் ஷரீரங்களை எங்காவது அமர்ந்திருக்கும் பொழுது துறக்கின்றார்கள். எங்காவது அமர்ந்திருந்து அவர்கள் தங்கள் ஷரீரங்களை விட்டு நீங்கும் பொழுது சூழல் முழுமையாகவே அமைதி நிறைந்ததாகுகின்றது. அந்த மாதிரி பல மங்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன் மங்ஸ், புத்திஸ்ட் மங்ஸ், அந்த மாதிரி கூட மற்ற சமயங்களையும் அந்த மாதிரி செய்யறது, சன்னியாசிகள் அவர்களும் செய்யறது. மீனிங் அவங்க எப்போ உடல் விடணுமோ அது விடுவாங்க. பெரும்பாலும் தூய்மையான அதிகாலை வேளையில் அவர்கள் தங்கள் சரீரங்களை விட்டு நீங்குகின்றார். அந்த டைம் உடல் விடுறதுக்கும் அதே நேரத்துல பாபாவை நினைவு செய்யறதுக்கும், பிகாஸ் நம்மும் இந்த உடல் உணர்வில் இருந்து பாபாவை நினைவு செய்ய அதிகாலை நேரம் அதுக்கும் நல்லது. இரவில் மனிதர்கள் அழுக்கான செயல்களை புரிகின்றார்கள். காலையில் குளித்த பின்னர் அவர்கள் கடவுளை நினைவு செய்ய ஆரம்பித்து அவரை வழிபடுகின்றார்கள்.
தந்தை தொடர்ந்தும் அனைத்து விடயங்களையும் விளங்கப்படுத்துகின்றார். கண்காட்சிகள் போன்றவற்றில் எல்லாவற்றிற்கும் முதலில் ஆல்பாவின் அறிமுகத்தை கொடுங்கள். முதலில் ஆல்பாவும் பின்னர் ராஜ்யமாகிய பீட்டாவும். தந்தை ஒரே ஒருவரே, அவர் அஷரீரியானவர். படைப்பவராகிய தந்தை இங்கு அமர்ந்திருந்து உங்களுக்கு படைப்பின் ஆரம்பம், மத்தி, இறுதியின் ஞானத்தை கொடுக்கின்றார். அதே தந்தையை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். ஷரீர உறவுகள் அனைத்தையும் துறவுங்கள். உங்களை ஓர் ஆத்மாவாக கருதி சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். நீங்கள் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கும் பொழுது கேள்விகளை கேட்கின்ற தைரியம் எவருக்கும் இருக்காது. அவர்கள் தந்தையில் நம்பிக்கை வைத்ததும் அவர்களிடம் கூறுங்கள், இவ்வாறே நாங்கள் 84 பிறவிகளை எடுக்கின்றோம். ஆல்பாவுடைய ஞானம் ஃபர்ஸ்ட். அவர்கள் சக்கரத்தையும் தந்தையும் புரிந்து கொண்டதும் அவர்களுக்கு கேள்விகளும் எழமாட்டாது. நீங்கள் முதலில் அவர்களுக்கு தந்தையின் அறிமுகத்தை கொடுக்காமல் தொடர்ந்தும் பேசி அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும் பொழுது நீங்கள் பெருமளவு நேரத்தை வீணாக்குவதுடன் உங்கள் தொண்டையும் அடைக்கின்றது. எல்லாவற்றுக்கும் முதலில் ஆல்பா என்னும் விடயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் தொடர்ந்தும் பேசும் பொழுது அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள இயலாதிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் நம்ம கொடுக்கலாம் டோஸ். நிறைய எல்லாம் கொடுக்க முடியாது. எவ்வளவு புரியுது, எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்து தான். சொன்னால பாபாவுடைய அறிமுகம் ஃபர்ஸ்ட். அவர்களுடன் அமர்ந்திருந்து மிகவும் மெதுவாக ஒரு எளிமையான முறையில் விளங்கப்படுத்துங்கள். ஆத்ம உணர்வுடையவர்களால் நன்றாக புரிந்து கொள்ள இயலும். நன்றாக விளங்கப்படுத்துபவர்கள் பெரிய அருங்காட்சியகங்களில் உதவி செய்ய வேண்டும். சில நாட்களுக்கு உங்கள் நிலையத்தை விட்டு சென்று அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். நீங்கள் இல்லாத பொழுது நிலையத்தை பராமரிப்பதற்காக சிலரை நியமியுங்கள். நீங்கள் உங்களை போன்றும் நிலையத்தை பராமரிப்பதற்கு தகுதியானவராகவும் எவரையாவது தயார்படுத்தாவிட்டால் உங்களால் பயனில்லை எனவும் நீங்கள் சேவை செய்யவில்லை எனவும் தந்தை நினைப்பார். சில குழந்தைகள் பாபாவுக்கு எழுதி கூறுகின்றார்கள், நான் எவ்வாறு சேவையை விட்டு அங்கு செல்ல முடியும்? ஒரு கண்காட்சி நடக்கும் குறிப்பிட்ட இடத்துக்கு சென்று சேவை செய்யுமாறு தந்தை உங்களுக்கு கட்டளை இடுகின்றார். கட்டளை சொல்லலாம். நிலையத்தை பராமரிப்பதற்கு தகுதியானவராக நீங்கள் எவரையாவது நியமம் செய்யாது விட்டால் உங்களால் என்ன பயன் உள்ளது? பாபா உங்களுக்கு கட்டளை இட்டுள்ளார். ஆகவே நீங்கள் அங்கு விரைவாக ஓடி செல்ல வேண்டும். அத்தகைய ஆசிரியர்கள் மகாரதிகள் என அழைக்கப்படுகின்றார். ஏனைய அனைவரும் குதிரைப்படையும் காலாப்படையும் ஆவார். அனைவரும் சேவையில் உதவி செய்ய வேண்டும். நீங்கள் இத்தனை வருடங்களில் எவரையாவது உங்களை போன்று ஆக்கி இருக்காது விட்டால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? பாபா சொன்ன நிலையத்தில் ஸ்பெஷலி பட் மீனிங் உங்களை போல ஆக்குறீங்கன்னு சொன்னா அப்ப நீங்க மற்ற இடங்களுக்கு போய் சேவை செய்யலாம் தானே. நீண்ட காலத்தின் பின்னரும் நீங்கள் எவரையாவது நிலையத்தை பராமரிக்க கூடிய ஒரு தூதுவராக ஆக்கவில்லையா? இங்கு பல்வேறு விதமான மக்களும் வருகின்றார்கள். ஆகவே எவ்வாறு அவர்களுடன் பேசுவது என அறியும் விவேகம் உங்களுக்கு இருக்க வேண்டும். நீங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் முரளியை செவிமடுக்க வேண்டும்.
நீங்கள் முரளியை செவி மடுக்காது விட்டால் நீங்கள் சமூகம் அளிக்கவில்லை என்றே பதிவு செய்யப்படுவீர்கள். ஆப்சன் மார்க் வந்துடும். முரளி கேட்கலன்னு சொன்னா ஆப்சன் மார்க். குழந்தைகளாக நீங்கள் முழு உலகையும் முற்றுகையிட வேண்டும். இனி சரவுண்ட் பண்ணணும்னு சொல்லப்பா. குழந்தைகளாக நீங்கள் முழு உலகிற்கும் சேவை செய்கின்றீர்கள். தூய்மையற்ற உலகை தூய்மையாக்குவதெனில் முற்றுகையிடுவதாகும். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்குமான பாதையை காட்டி அவர்களை துன்பத்திலிருந்து விடுவீர்கள். இன்னைக்கு பாபா சொல்லி முடிக்கிறார். அனைவருக்கும் முக்தி தாமத்திற்கும் ஜீவன் முக்தி தாமத்திற்கும் பாதையை காட்டி அவர்களை துன்பத்திலிருந்து விடுவீர்கள். அச்சா, இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். रूहानी बच्चों की रूहानी माँ को नमस्ते, नमस्ते बाबा। நமஸ்தே. தாரணைக்கான சாராம்சம். அமைதி நிறைந்தவர்களாகவும் மிக 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 இனிமையானவர்களாகவும் ஆகுங்கள். அமைதி நிறைந்தவர்களாகவும் மிக 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 இனிமையானவர்களாகவும் ஆகுங்கள். ஒரு பொழுதும் கோபப்படாதீர்கள். உங்கள் கண்களை முற்றிலும் குற்றமற்றதாக ஆக்குங்கள். உங்கள் கண்களை முற்றிலும் குற்றமற்றதாக ஆக்குங்கள். 2, தந்தையின் கட்டளைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படியுங்கள். முழு உலகையும் தூய்மையற்றதிலிருந்து தூய்மையானதாக ஆக்கும் சேவையை செய்யுங்கள். அதனை முற்றுகையிடுங்கள். முற்றுகையிடுங்கள்னா புரியுதா? ஒரு ஆழ்மையில் அப்படிதானே செய்வாங்க. சரவுண்ட் பண்ணி அதை வெற்றி கொள்வாங்க. அது போல எங்கேயும் பாபா சொல்றது முழு உலகத்தையும் தூய்மையாக்குறதுக்கு ஆசீர்வாதம். தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மகாவீரர் ஆகிருந்து தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மகாவீரராக இருந்து திருப்தியற்ற சூழ்நிலைகளில் சந்தோஷத்தையும் திருப்தியையும் அனுபவம் செய்வீர்களா? தந்தையை நினைவு செய்வதன் மூலம் மகாவீரராக இருந்து திருப்தியற்ற சூழ்நிலைகளில் சந்தோஷத்தையும் திருப்தியையும் அனுபவம் செய்வீர்களா? சந்தோஷம், திருப்தி. சதா தந்தையின் நினைவில் நிலைத்திருப்பவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் திருப்தியாக இருப்பார்கள். இது ஏனெனில் இந்த ஞானத்தின் சக்தியின் அடிப்படையில் மலை போன்ற பெரியதொரு சூழ்நிலை கடுகை போன்றே அனுபவம் செய்யப்படும். கடுகு என்றால் எதுவும் அல்ல என்று அர்த்தமாகும். திருப்தியற்ற சூழ்நிலையிலோ அல்லது துன்ப சூழ்நிலையிலோ நீங்கள் சந்தோஷமான ஸ்திதியை அனுபவம் செய்தால் நீங்கள் மகாவீரர் என அழைக்கப்படுவீர்கள். மகாவீரரோட டெஃபினிஷன் எனக்கு என்ன சொல்றாருப்பா? திருப்தியற்ற சூழ்நிலை இல்ல துன்ப சூழ்நிலையில நம்ம சந்தோஷமாக இருக்கிறது மகாவீர். என்ன நடந்தாலும்
எதுவும் புதிதல்ல என்பதுடன் தந்தையின் வழி விழிப்புணர்வையும் கொண்டிருக்கும் போது நீங்கள் நிலையான ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருக்க முடியும். புரிஞ்சுதா? எவ்விதமான துன்ப அலைகளோ அல்லது அமைதியின்மையோ உங்களிடம் வர முடியாது. எதுவும் புதியதல்ல. கூடவே தந்தையின் விழிப்புணர்வு. இது ரெண்டும் இருக்கும். ஸ்லோகம். சதா உங்களுடைய தெய்வீக வடிவத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்தால் உங்களை எவராலுமே வீணான வடிவில் பார்க்க முடியாது. மற்றவங்க நமக்கு பார்க்காம இருக்கிறதுக்கு நமக்கு என்ன ப்ரொடெக்ஷன் பாபா? சதா உங்களுடைய தெய்வீக வடிவத்தை உங்கள் விழிப்புணர்வில் வைத்திருந்தால் உங்களை எவராலுமே வீணான வடிவில் பார்க்க முடியாது. நம்ம தெய்வீக வடிவம் உள்ளுக்குள்ள இருக்கணும். நம்மளை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க? தேவனாக, தேவியாக, அவ்வியக்த சமிக்கை. யோக சக்திகளுடன் உங்கள் மனதால் உங்களுடனும் மற்றவர்களுடனும் பரிசோதனை செய்யுங்கள். மின்சாரம், மின் விளக்கு விஞ்ஞான சக்தியால் பரிசோதனை செய்வதற்கு அடிப்படையாக உள்ளது. ஒரு கணனி சக்தி என கருதப்படுகின்றது. கம்ப்யூட்டருக்கு ஒரு மைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதற்கு ஒளியே அடிப்படையாக உள்ளது. மைட்டாக இருந்தாலும் அதோடைய ஆதாரம் இல்ல, அடிப்படை லைட், ஒளி. அவ்வாறாகவே உங்களுடைய மௌன சக்திற்கும் ஒளியே அடிப்படையாக உள்ளது. பௌதீக ஒளியின் மூலம் பல வகையான பரிசோதனைகளை நடைமுறையில் செய்து காட்டப்பட முடியும். அவ்வாறாக உங்களிடம் உள்ள அழியாத கடவுளின் ஒளியாலும் ஆத்மாவான உங்கள் ஒளியாலும் உங்களுடைய நடைமுறை ஸ்திதியின் ஒளியாலும் எதனை உங்களால் பரிசோதனை செய்ய முடியாது. புரிஞ்சுதா பாபா சொல்ல? எல்லாத்துக்கும் அடிப்படை இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா லைட். மீனிங் அது எந்த ஃபார்ம்ல இருந்தாலும், எந்த ரூபத்துல இருந்தாலும். அதே போல இங்கேயும் பாபா சொல்றது, நமக்கு ஆத்மா ஒளி இருக்கு, கடவுளுடைய ஒளி இருக்கு, பிராக்டிக்கல் நம்மளுடைய ஸ்திதியின் ஒளி இருக்கு. அப்போ அந்த அப்படி இருக்கும் பொழுது என்னத்தான் பரிசோதனை செய்ய வேண்டும்? சக்தி. நம்ம 15 minutes மெடிடேஷன் செய்யலாம். இன்னைக்கு பல விஷயங்கள் தாரணைக்காகவும் ஒரு தந்தையாகி ஆசிரியராகி, பட் இன்னைக்கு பாபா ஒரு ஆர்மியோடைய கமாண்டர். கட்டளைகள் என்ன பாபா கொடுக்கிறாரு? பிகாஸ் பாபாவுடைய பணி இருக்கு இல்லையா? உலகத்தை தூய்மையாக்குற பணி, ஸ்வர்க்கத்தை உருவாக்கக்கூடிய பணி. அந்த பணி பாபா செய்யணும். அதுக்கு தகுந்த மாதிரி பாபாக்கு உதவியாளர்கள் இருக்கணும். பாபா இன்னைக்கு அதுக்காக பல விஷயங்கள் சொல்றது. உங்களுக்கு என்ன சொன்னாரு? எல்லாமே சரீர உணர்வு. சரீர உணர்வு ஒரு நாள் வந்து நடைமுறையில நடந்து இருக்கிறது. பயிற்சி முடிக்கும் சேவையில இது நடக்கும். இன்னொரு இல்ல, நாங்க பார்க்கல இந்த கல்லு குத்தியா இருந்தாக்கள் நாங்க கடவுளை கும்பிடைக்குள்ள முதல் ஏன் கும்பிட்டவனுங்களை தெரியாத அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. நம்ம இப்ப நாங்க வைராக்கிய நிலையில இருக்கிறோம். அவர் படிப்பிட்டாங்க.
അതിന്റെ കരുണ രൂപവും அங்க இருக்குதுன்னு சொல்றேன். நாங்க அங்க கேள்வி கும்பிட்டுனோம். இப்ப അതിന്റെ ஞாபகார்த்தங்கள் எங்க ஞாபகார்த்தங்கள் இந்த கல்லுக்குட்டியா என்ன இருந்தாக்கள் எங்களை மாத்திருக்க அது நாங்கெல்லாம் நம்ம கும்பிடப்படுதோம். அது பாபா முதல் பிறகு விக்கிரகங்களா அப்படின்றது. அப்படின்னு பாபா வைராக்கியம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. ஒன்றதோ அவமானங்களை சகிச்சு கொள்றது எல்லாமே நாங்கள் அந்த 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 உணர்வுல இருந்தாலும் எல்லாம் சகிக்கலாம். லிஸ்ட் பாபா கொடுத்தாரு நேத்து, பந்தனத்தோடைய லிஸ்ட். மேல பந்தனம் தடை தானே பந்தனம் வர தடைகள் தடைகள் சொல்லலாம். பட் பந்தனம் அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு தங்கி இருக்கு இல்லையா? அது உறவு முறைகள் தங்கியிருத்தல்னால அது மூலமாக நம்ம ஆதிக்கம் செலுத்தப்படுறோம். சோ அதுல பல விஷயங்கள் பாபா சொன்னது இல்லையா? நேத்து முரளி பாபா சொன்னாரு உறவு முறைகள். உறவு முறைகள்ல இருக்கு சரீரத்துடைய பந்தனம், சரீரத்துடைய கணக்கு வழக்கு அதோடைய பந்தனம், புலனங்கங்களுடைய பந்தனம். சோ பந்தனம் இருக்கும்போது ஏதோ ஒரு வகையில தங்கியிருத்தல் இருக்கும், அடிமைத்தன்மை இருக்கும், ஆதிக்கம் செலுத்தப்படும். சோ நம்ம முழுமையாக நம்ம யாராக இருக்கோம், தூய்மை இதெல்லாம் இருக்கு. ஏதோ ஒரு அடிமைத்தன்மை. பந்தன் முக்த் ஆகணும் என்று சொல்லி தானே பந்தனம் பந்தன் முக்த். பந்தன் முக்தன்னு சொன்னா பந்தனத்துல இருந்து விடுதலை இல்லையா? அந்த விடுதலை அடையிறது தான் பாபா சுயராஜ்யம். சுயராஜ்யம் இருக்கும் பொழுது எந்த விதத்திலையும் அடிமைத்தனம் இருக்காது, தங்கியிருத்தல் இருக்காது, எந்த விஷயத்திலையும் ஆதிக்கம் செலுத்தப்பட மாட்டோம். சுயத்தோடைய பழைய சம்ஸ்காரங்கள், பழக்க வழக்கங்கள், இது பாபா சொன்னது ஸ்வபாவம். எனக்கு ஒரு டவுட் வந்தது சொல்லி புரியுது இல்லையா? இப்போ அந்த ஓம் சாந்தி சிஸ்டர் அந்த உணவு பழக்கத்துல அப்படி அந்த உணவு பழக்கத்திலே அடிமையா இருக்கிறது தானே, அது ஒரு வகை. அதுலயும் அது ஓகே, அதுல இருந்து மீண்டு வந்தாலும் பல சூக்ஷமான விஷயங்கள் இருக்குதான். சுயத்தோடைய சுபாவம் சம்ஸ்காரம் ரொம்ப சூக்ஷமான, நமக்கே தெரியாது அது பந்தனத்துல இருக்கும். அது சுமையாக இருக்கிறது. பந்தனம் சுமை ரெண்டும் நேத்து சொன்னார் பாபா. பந்தனத்தை இருக்கும்பொழுது சுமையும் வரும். அது இருக்குதுன்னே நமக்கு தெரியாம இருக்கும். சிலதுக்குத்தான் பாபா சொன்னது செக் பண்ணுங்க, டபுள் லைட்னா எப்படி, பந்தனத்துல இருக்குதுன்னா எப்படி. சோ இன்னைக்குடைய முரளியும் பாபா ரொம்ப அழகா நமக்கு கற்பித்தல்கள் கொடுக்கிறார். கற்பித்தல்களை கட்டளைகள் ரூபத்துல இன்னைக்கு பாபா நமக்கு சொல்றது. எல்லாமே இன்னைக்கு பாபா சொன்னாரு, எல்லாமே சகிச்சுக்கணும். இவங்க கூட நான் சேவை செய்ய முடியாது, இந்த இடத்துக்கு போக முடியாது, எப்படி முன்னேறது, இதெல்லாம் இருக்கும். இது என்னன்னா மற்றவங்களை பத்தி கிடையாது. அதுதான் நமக்கு சம்டைம்ஸ் நமக்கு அது புரியாம இருக்கு. நம்ம மற்றவங்களை பார்க்கும் பொழுது நான் எல்லாமே சரியாத்தான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டோம் அப்படின்னா இங்க முன்னேறது. சூழ்நிலைகள் வரும், பிரச்சனைகள் வரும், நம்ம தானே ஃபீல் பண்றோம் உள்ளுக்குள்ளார. நம்மளால போக முடியாதுன்னு சொன்னா அது ஃபீல் பண்றது யாரு? நம்ம என்னவோ சொல்லலாம் காரணம் அவங்கத்தான், சூழ்நிலை தான் காரணம், அவங்கத்தான் காரணம் சொன்னாலும் அது ஃபீல் பண்றது யாரு? நம்ம தானே. அப்போ நமக்குள்ளதானே இருக்கு அந்த வல்லமை. அதனால தான் பாபா இன்னைக்கு ரொம்ப அழகா சொன்னாரு,
ஏன் சேவை வந்து முன்னேறாம இருக்கு, ஏன் பின்தங்கி இருக்குன்னு சொன்னால் மற்றவங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறது. வந்து இந்த டெஃபினெட்லி இதைத்தான் பாபா குற்றமற்ற பார்வைன்னு சொன்னா வெறும் காமம் மட்டுமே. இந்த விஷயங்கள் மற்றவங்களுடைய சிறப்பியல்புகளை பார்க்கறது, முன்னேறி செல்றது, இது வந்து முக்கியமான விஷயங்கள். ஸோ மற்றவங்களுடைய குறைகளை பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா நமக்குள்ள குறைகள் ஒண்ணு எஞ்சி இருக்கும், இன்னொன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற குறையும் நமக்குள்ள வந்து நம்ம அதைத்தான் பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா அதுவும் நமக்குள்ள வரும். ஏற்கனவே நமக்குள்ள இருக்கிறதே நம்ம வந்து இன்னும் முடிக்கல, பிளஸ் மற்றவங்களுடைய பார்த்துட்டு இருக்கோம்னு சொன்னா ஏதோ ஒரு காலகட்டத்துல அதுவும் நமக்குள்ள வரும். தான் பாபா சொல்றது, தாதி சொல்லுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு தாதியை பார்த்து, ஒண்ணு இப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஒண்ணு இப்படி பாருங்க, ஒண்ணு அப்படி பாருங்க, ரைட்? செய்கை காமிச்சு சொல்லுவாங்க இல்லையா, அதான். ஒண்ணு உங்களை பாருங்க, ஒண்ணு பாபா பாருங்க. மற்றவங்கள பார்த்தீங்கன்னாலும் அவங்களுடைய சிறப்பேர்மை. நேத்து பாபா எவ்வளவு செஞ்சு காமிக்கிறாரு பாருங்க. பாபா ஒவ்வொரு குழந்தையும் ஏதோ ஒரு சிறப்பு இயல்பு இருக்கு இல்லையா அவங்களுக்குள்ள. நேத்து முறை பந்தனம் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் தான். நம்மளே நம்மளை வந்து அந்த கணக்குல சுத்தி வச்சிருக்கோம். இந்த கணக்கு முடியல, அதெல்லாம் பந்தனம். ஏன்? பிகாஸ் நம்ம வந்து அதை பத்தி சிந்திக்கிறோம். அதுதான் இன்னைக்கு பாபா மிக 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 இனிமையானவர்களாக, எப்படி மிக 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 இனிமையானவர்கள் ஆகிறது. யாரு மிக 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 இனிமையானவராக இருக்காரோ அவரை நினைக்கும் பொழுதுதான் இனமாகணும். சிவ பாபா மிக 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 இனிமையானவர், அவரை நினைவு செய்யுங்க. பட் ஆத்ம உணர்வுல இருக்கும், அப்பதான் அப்பாவும் நினைவு செய்யலாம், சரியாக நினைவு செய்யலாம். சோ அந்த பயிற்சி. சோ பாபா நமக்கு பாருங்க எவ்வளவு அழகா ஷரீர உணர்வுனா என்ன, எந்தெந்த வகையில வரும்னு பாபா விளங்கப்படும். உணர்ச்சி வசப்படுறது, சக்தி வேணும் இல்லையா இதுக்கெல்லாம். வந்து ஓகே தெரியுது நமக்கு இது செய்யக்கூடாதுன்னு, பட் சக்தி வேணுமே. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, நம்ம வந்து உள்ளுக்குள்ளார அது ஹர்ட் ஆகுது, இல்லை ஏதோ ஒண்ணு நடக்குது, பட் அதை தாண்டி அவங்களுக்காக நல்ல ஆசைகள் வைக்கிறேன். நேத்தோட முரளி இன்னைக்கோடைய முரளி நிறைய கனெக்ட் இல்லை. நேத்து பாபா என்ன சொன்னாரு, சாபம் கொடுத்தாலும் நீங்க என்ன கொடுக்கணும்? இன்னைக்கு முரளியில் அதுதானே. அப்படி அந்த பக்கத்துல இருந்து வருதுன்னா இந்த பக்கத்துல இருந்து நம்ம வேற ஏதோ செய்யறோம், அழுறோம், இல்ல உணர்ச்சி வசப்படுறோம், இல்ல ஏதோ கோவப்படுறோம் அப்படின்னு சொன்னால் அது எங்க பந்தனம் தான். மாலை போடும். இப்ப இந்த நீங்க அவங்களுக்கு மாலை போட்டினா உங்களுடைய தலைதான் மாலை விடும். சரீரம் விட்டாங்களுக்கு சிஸ்டர் எவ்வளவு கோபம் இருந்தாலும் கோபம் இருக்கும். அவை வந்து சரீரத்தை விட்டுட்டு ஐயோ பாவம்ட்டு பிறகுதான் உணர்ந்து மாலையெல்லாம் கொண்டே போடினோம். அத அப்படி யோசிச்சு பார்த்தேன் நான். அப்ப அதை இருக்கே நாங்க செய்யலாம் தானே. இல்லையா சிஸ்டர்? அப்படித்தானே அந்த ஆமாமா, அந்த டைம் நினைச்சு பார்க்கணும். நம்ம வந்து இப்போ நான் இதுதான் கடைசி டைம் அவங்கள பாக்குறோம்னு சொன்னா அப்படி வச்சுக்கோமே. ஒருத்தரை பாக்குறோம்னு சொன்னா இப்போ இவங்க தான் கடைசி டைம் பாக்குறோம்னா அவங்களோட நமக்கு நல்லா இருக்குதா ரிலேஷன்ஷிப், அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, போயினவங்க போனது தான் இல்லையா. ஸோ இருக்கும் பொழுது நம்ம வந்து அவங்களுக்கு என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய உறவு முறை அவங்களுக்கு நல்லா வைக்கணும். இல்லை யோசிச்சு பாருங்க, நம்ம ஏதோ சண்டை போடுறோம், ஏதோ ஒண்ணு பண்ணிட்டோம், அவங்க போயிட்டாங்கன்னு சொன்னா எப்படி உறுத்தும் நம்ம குழுக்குள்ள, எப்படி அதை சரி பண்றது? கஷ்டம்.
அதுலதான் நம்ம அதை பார்த்துக்கணும். அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அப்படி உங்களை வந்து கடைசி தடவை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அவங்க கூட. அம்மா பாபாலாம் இந்த மாதிரி முயற்சி செஞ்சது தானே. பாருங்க எவ்வளோ பாபா என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும். தாதிகளால் எவ்வளோ கதை சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அந்த மியூசியம் டைம் இதெல்லாம் தாதிகள் செஞ்ச சுதேஷ் இதெல்லாம் எவ்வளோ சொல்லுவாங்க. தாதி ஜான்கி எவ்வளோ சொல்லுவாங்க. இந்த பூனால இருந்து மதுபான் போவாங்க, அங்கேருந்து திரும்பி போகுது, அங்கிருந்து அந்த சேவை இந்த சேவை அனுப்புறது இல்லையா. ஸோ அது போல ரெடியா இருக்கிறது. எந்த விதத்திலையும் நம்ம வந்து பந்தனம் இல்லாம பட்டதே நேரத்துல பாபா சொன்ன மாதிரி ஷரீர உணர்வு இல்லாம. பாபா இன்னைக்கு எவ்வளோ கட்டளைன்னு சொல்ல, நம்ம வந்து ஆன்மீக சேனை, இதுல டிசிப்ளின் இருக்கும். சும்மா ஓகே இது ஒரு குடும்பம் தான், ஆனாலும் பாபா ஒரு பணி செய்ய வந்திருக்காரு இல்லையா. அதனால டிசிப்ளின் வேணும். இது நம்ம பாபா சொன்னதுக்கு டிசிப்ளின் இல்லாம இருந்ததுன்னு சொன்னா அது எப்படி வந்து நம்ம செய்வோம் அந்த காரியம் இல்லையா. சரஸ்வதி அம்மா ஏதோ சொல்ல வந்தீங்க. பணி செய்ய சொல்லி மாமா கட்டளையிட்டா உடுப்பு சாக்காரம் போட்டு இருந்தாலும் அள்ளி கட்டிக்கிட்டு டக்கன் அப்படியே உடுப்புகளை கொண்டு மூடினோம் மாட்டேன்னு சொன்னாங்க. என்ன சேவை செய்ய ஆர்மியில சொன்னாலும் என்னவோ செய்ய சொல்லுவாங்க. அது அவங்க இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்லதானே. அதே போலத்தான் நீங்க வந்து இங்க இறை சேவை அப்படி விருப்பம் இருந்தால், அப்படி நீங்க இங்க ஆகணும் அப்படின்னு இருந்தால் நம்ம வந்து ஹாஜி அப்படின்னு சொல்லி எல்லாமே செய்வோம். அது அது எவ்வளவு அழகான விஷயம் பாருங்க. ஆத்ம உணர்வுல நம்ம இருப்போம். எந்த வகையான அகம்பாவம் அகங்காரம், இந்த சேவைத்தான் செய்யணும், இல்ல அதைத்தான் செய்யணும், இவங்க கூடத்தான் செய்யணும், இந்த இடத்துல தான் செய்யணும், என்ன கூப்பிடலையே, ஏன் எனக்கு சொல்லல, மரியாதை இதெல்லாமே. சோ இதுதான் பாபா சொல்ல. இது ரொம்ப எனக்குள்ள ஏன் இந்த ஃபீலிங் வருதுன்னு நம்ம பார்க்கணுமே தவிர ஏன் அவங்க அதை செய்யலன்னு பார்க்கணும். அதுதான் அங்க முக்கியமானது. இதை அண்டர்லைன் பண்ணிட்டோம்னா முன்னேறிட்டே போகும். நமக்குள்ள இருக்கிற ஃபீலிங்ஸ் தான் நம்ம மாத்திட்டே இருக்கணும். அவங்கள சரிப்படுத்தணும், நான் வந்து அவங்கள ப்ரூவ் பண்ணணும், அவங்க சரியாகணும். எனக்குள்ள ஏன் வருது, நான் மாறிட்டே போனேன்னு சொன்னா பாக்கியத்தை உருவாக்குறது பாபா நமக்கு தான். பாக்கியத்தை அருள்பவர் பாபா. தானாக சூழ்நிலைகள் டிராமா இருக்கும். அந்த ஃபீலிங் நமக்கு வரும் பொழுது உடனே நம்ம வந்து தனக்கு பார்க்கணும், சுயத்தை பார்க்கணும். விருப்பம் மீனிங் இறை சேவைன்னு பாபா சொல்றது இல்லையா. சோ இது நமக்கு ஒரு இலக்கு இருக்கு, இதாகணும் அப்படின்னு இருந்தா நம்ம செய்வோம். அப்படி இல்லைன்னா அவ்வளவுதான் பாக்கியம். அதுதான் பாபா நாடகம் சொல்றாரு. பாபா என்னவோ அவ்வளோ நமக்கு ஊக்கம் உற்சாகம் கொடுக்கறது தான். பட் நமக்கும் அது விருப்பம் இருக்கணுமே, அப்படி ஆகணும் அப்படின்னு நம்பர் 1 ஆக்குறதுக்கு தான் பாபா ஒவ்வொரு முறையும் சொல்றது. நமக்கு அந்த இருக்கணுமே விருப்பம் ஆகணும். அப்ப நம்ம அதை செய்யணும்.